வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட முக்கியமான வீரர்கள் மருது பாண்டிய சகோதரர்கள். அவங்கள பார்த்தா 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. மருது பாண்டியர் அப்படின்னு சொல்லப்படுற மருது சகோதரர்கள் ஆங்கிலேயர்களை விரட்டுறதுக்கு போராடின முக்கியமான வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மண்ணிலேருந்து ஆங்கிலேயர்களை விரட்டுறதுக்காக 1785 1801 வரைக்கும் ஆயுதம் ஏந்தி போராடினாங்க. அதனால வீரம் அப்படின்னு ஒரு பேர் சொன்னாலே இவங்களை நமக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும். இன்றைய விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற முக்குளம் அப்படின்ற கிராமத்துல 1748 டிசம்பர் 15 தான் பெரிய மருது பாண்டியர் பிறந்தாரு. அதுல இருந்து 5 வருஷம் கழிச்சு 1753 ஏப்ரல் 20 சின்ன மருது பாண்டியர் பிறந்தாரு. இதுல பெரிய மருது கொஞ்சம் வெள்ளையா இருந்ததுனால வெள்ளை மருது அப்படின்னு இவருக்கு ஒரு பேரும் உண்டு. மருது சகோதரர்கள் 2 பேருக்குமே சின்ன வயசுல இருந்து போர் சண்டை இதுல எல்லாம் ஆர்வம் அதிகமா இருந்ததுனால அப்போதைய அரசரா இருந்த முத்துவடுகநாதர் அவங்களோட போர் படையில சேர்ந்து இவங்களோட வீரத்தை வெளிப்படுத்தினாங்க. இதை பார்த்து மெய்சிலிருந்த அந்த அரசர் இவங்களுக்கு அவங்களோட படையில முக்கியமான பொறுப்பை கொடுத்து கௌரவிச்சாரு. ஆற்காடு நவாப் வரி வசூல ஆங்கிலேயர்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. 1772 ஜோசப் ஸ்மித் தலைமையில இதனால ஒரு படை வந்து ராமநாதபுரத்தை ஆக்கிரமிச்சது. இதுக்கப்புறம் விருதுநகர் மேலையும் போர் தொடுத்தாங்க. இந்த போர் தான் மருது சகோதரர்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது. சுதந்திரத்துக்காகவும் போராட செஞ்சது. அரசர் முத்துவடுகநாதர் காளையார் கோவில் போர்ல இறந்து போறாங்க. இவரோட முடியரசியான வேலு நாச்சியார் அப்புறம் மருது சகோதரர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிற விருப்பாச்சி அப்படின்ற காட்டுக்கு தப்பிச்சு போறாங்க. அங்க இருந்துதான் பெரிய திட்டம் தீட்டி கரெக்டா ஸ்கெட்ச் போட்டு அடிச்சாங்க. விவேகமற்ற வீரம் ஆபத்தானது அப்படின்றத உணர்ந்த மருது சகோதரர்கள் 1772 அப்புறம் காட்டுல மறைஞ்சு எப்படி போராடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கான நேரம் எப்போ வரும்னே சொல்ல முடியாது, ஆனா அதுக்கான முயற்சி எப்பயும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியான நேரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்த மருது சகோதரர்கள் 1779 மிகப்பெரிய கிளர்ச்சியை ஏற்படுத்தி தொண்டைமான் கும்பினியார் இவங்களோட படையை காலி பண்ணிட்டு 1780 திரும்பவும் சிவகங்கை சீமையை மீட்டு நம்ம வேலு நாச்சியார ராணியா உட்கார வச்சாங்க. சுதந்திரத்துக்காக பல இடங்கள்ல போர் பண்ணிட்டு இருந்த மருது சகோதரர்கள் மிகப்பெரிய விஷயத்தை செஞ்சு முடிச்சாங்க. அதாவது எதிரிகளை வீழ்த்துறதுக்கு மிகப்பெரிய படைபலம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மானாமதுரையில போர் பயிற்சியே இல்லாத பொதுமக்களை என்கரேஜ் பண்ணி போர்ல ஈடுபடுத்தி அந்த போர்லையும் வெற்றி அடைஞ்சாங்க. மருது சகோதரர்கள்ல மூத்தவருக்கு வீரம் அதிகம், இரண்டாவதா இருக்கிறவருக்கு விவேகம் அதிகம். இதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஒரு பெரிய அரசியல் கூட்டணியை ஆரம்பிச்சு ஆங்கிலேயருக்கு எதிராக போராட தொடங்கினாங்க. வீரமும் விவேகமும் சேர்ந்தா வெற்றி நிச்சயம். ஆங்கிலேயர்கள் கூட தனியா போராடினா வெற்றி கிடைக்காது அப்படின்றத உணர்ந்த மருது சகோதரர்கள் பாஞ்சாலங்குறிச்சி ஊமைத்துறை அப்புறம் பழசி கேரளவர்மா அப்புறம் மறைந்த திப்புவின் தளபதியான துந்தாகிவாத் இவங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து தென்னிந்திய கூட்டமைப்பை ஆரம்பிச்சாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட தம்பியான ஊமைத்துறைக்கு அடைக்கலம் தந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1801 மே 28 பிரிட்டிஷர்ஸ் வந்து போரை ஸ்டார்ட் பண்ணாங்க. தொடர்ந்து 158 நாள் நடந்த இந்த போர்ல மருது சகோதரர்கள் ரொம்ப டீசென்ட்டாவும் நேர்மையாவும் போரை தொடர்ந்தாங்க. ஆனா கூட இருந்தவங்க காட்டி கொடுத்ததுனால மருது சகோதரர்கள் அரெஸ்ட் ஆனாங்க. காளையார் கோவில்ல மருது சகோதரர்களை பிரிட்டிஷர்ஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் திருப்பத்தூர் கோட்டையில 24/10/1801 அந்த அன்னைக்கு தூக்குல போட்டு வீரமரணம் அடைய வச்சாங்க. இவங்களோட வாரிசுங்களையும் இவங்க கூடவே தூக்கிலிட்டாங்க. இவங்களோட நினைவிடம் இன்னைக்கும் காளையார் கோவில்ல இருக்கு. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.